ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் 2வது வாரம் கூழ் ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு ஃபஸ்ட்டு வந்து கருவாடு குழம்புல ஆரம்பித்தோம். காலையில் முருங்கைக்கீரை உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நான் வந்து மீன், சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் கொத்தவரக்காய் பொரியல், காலையிலைக்கு வந்து கருவாட்டு குழம்பு கூழோட குடிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து படையல் போடுவோம். அதை வந்து உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ வந்து கொத்தவரக்காய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூழுக்கு. ரொம்ப சூப்பராக வந்தது எல்லா டிஷ்ஷஸும். மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, கட் பண்ணோமா, அதை என்ன பண்ணோம், ஃப்ரை பண்ணுறதுக்காக மிளகாப்பொடி, உப்பு, புளி வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். நல்லா மேக்னேட் பண்ணி வச்சு நான் நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். மீன் குழம்பு ஒரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ வந்து காலையில் கூழ் ஊற்ற வந்து நம்ம சாமிக்கு ரெடி பண்ணிடணும். எல்லாமே சாமிக்கு கூழ் கரைச்சி வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா. ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோங்க. காலையில் முடிஞ்சுது இது. நாங்கள் வந்து வருஷம் எங்கள் குலதெய்வம் தான் பவானி அம்மன் பெரியபாளையம். அதனால் நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு வாரமே ஆக்சுவலாக ஊற்றிடுவேன். இப்போ முடியாமல் இப்போ 2வது வாரம் ஊற்றிருக்கேன். இப்போது ஓகே, பாப்பாவை பாருங்கள், மாரியாத்தா வந்து இறங்கின மாதிரி இருக்கா. ஓகே, நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கூழ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே வந்து கையில் ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸு கூழ் குடிக்கணும். அப்போ தான் வந்து அம்மனே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பாப்பாவை குட்டியாக பெரியபாளையம் அம்மா வந்த மாதிரியே, பவானி வந்த மாதிரியே இருக்கா. பாருங்களேன், அவள் அவ்வளோ அழகாக குடிக்கிறா. எனக்கு ஆச்சரியம் போச்சு. சாப்பிடவே மாட்டா அதெல்லாம். அவள் கையில் வாங்கி அழகாக வந்து அந்த மாரியம்மா சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றா. செம்மையாக எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. நானும் ஒரு கை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டம்ளரில் குடித்தோம். அம்மா எல்லாருமே குடிச்சிட்டாங்க. தம்பி தர்ஷனும் குடிச்சிட்டு எல்லாருமே குடித்து காலி பண்ணியாச்சு. இந்த வாட்டி யாரையும் கூப்பிடலை, நாங்களே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். இப்போ வருஷம் வந்து எல்லாருமே கூப்பிடுவோம். இந்த வாட்டி கூப்பிடலை, பல காரணங்களுக்காக கூப்பிடவில்லை. அப்புறம் நைட் சமையலுக்கு ஆரம்பித்தாச்சு. நைட் சமையலுக்கு வந்து ஃபிஷ்ஷு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் ஃபிஷ் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சிக்கன் குழம்புக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். அந்த ப்ரானுக்கும் வந்து அந்த சைடு 4 வச்சு கடகடன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே வாட்டி வச்சாச்சு. பின்னாடி இருக்கிறது ப்ரானு, குக்கரில் இருக்கிறது சிக்கன், அந்த சைடு மீன் குழம்பு, இந்த பக்கம் மீன் ஃப்ரை. எல்லாமே வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. எங்கடா இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பக்கத்து கோயில் எல்லையம்மன் கோயில் இருக்குது, அங்கே தீ மிதிக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் ரெடி பண்ணி வச்சிட்டோம் சீக்கிரமாகவே. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. இது வெல்லம் நல்லா பாகு காய்ச்சிட்டு நம்ம ஒரு ஆவி பிடிச்சி வச்சுருந்தேன் மாவு, அதை வந்து நல்லா வெல்லம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி கொழுக்கட்டையாக வந்து நல்லா பிடிச்சி வச்சிடலாம். நாங்கள் வந்து இப்போது கோவிலுக்கு போகிறதுனால கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க கோவிலில், எல்லையம்மன் கோயிலில். நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நடந்தது. அங்கேயும் நாங்கள் போய் பார்த்துட்டு, அப்பா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரடியாக பார்த்தேன் தீ மிதிக்கிறதெல்லாம். பண்ணுவாங்க, ஆனால் நான் பார்த்ததில்ல. நான் தூரத்துலேருந்து பார்க்க முடியாது, நான் சும்மா அப்படி போயிட்டு பார்த்துட்டு இப்போ தான் கிட்ட நின்று பார்த்தேன் இந்த வாட்டி தான். இப்போது கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இட்லி குண்டானை வச்சு எங்கள் வீட்டுக்காரரை வைக்க சொன்னேன். அவங்க தான் வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றா எடுத்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி அதில் வச்சுட்டாங்க. இட்லி குண்டானில் 2 இட்லி குண்டானில் வச்சு நல்லா டக்குன்னு அதையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு மறந்துட்டோம்ல, பிரசாதம் வாராகிக்கு ஸ்பெஷலான வடை வந்து வாராகி அம்மனுக்கு வச்சுட்டு அதை போட்டு ரெடி பண்ணிட்டேன். அம்மாவுக்கு தனியாக ஸ்பெஷலாக
அதனால் வடை அம்மாவுக்கு, மிச்சம்லாம் எல்லாருக்குமே. நான்வெஜ் இல்லையா, அதனால் அம்மாவுக்கு வந்து வடை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாமியும் ஈவினிங் ஆகிடுச்சி. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கடன்னு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் மேக்கப் பண்ணின்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கடகடன்னு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த இலையில தான் போடுவோம். சரியாக காமிக்கலப்பில் இருக்குது தம்பி. இங்கே பாருங்கள், மீன், முட்டை, சாப்பாடு, அப்புறம் ஃபிஷ் குழம்பு எல்லாமே இருக்குது. அங்கே ப்ரான்ஸு எல்லாமே இருக்கும். சரியாக காட்டல தம்பி, சரியாக வீடியோ எடுக்கலை. சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவோமா? வாங்க, வந்தாச்சு கோவிலுக்கு. அங்கே தான், இதுதான் எல்லை அம்மா. எங்கள் எல்லை அம்மா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ அழகு, செம்மையா. இது வெளியில் வந்து பதியம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அது அங்கே அதுதான் கரகம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் தீமிதி பாருங்கள். நெருப்பு சூப்பராக நெருப்பை போட்டு இது பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஏதோ கரகம் தூக்கிட்டு வருவாங்க, தீ மிதிக்கிறவங்க எல்லாமே. அவங்க வந்துட்டு இருந்தாங்க. வந்து எங்கேருந்தோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்காங்க. வந்து நல்லா செமையாக சாமி வந்து அவருக்கு வந்து செம்ம சாமி ஆடினாங்க. அங்கேயே நின்று கிட்ட எடுத்துக்கிட்டே இருந்தேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா ஒரே ரொம்ப ரொம்ப கூட்டங்க. அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக நெரிசல் தான். இவங்க வந்து உற்சவம் அம்மா. இவங்க வந்து ஊர்வலம் வருவாங்க. அந்த அம்மா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்காங்களா இவரு. அப்புறம் சாமி ஆடிட்டு அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூப்பராக, ரொம்ப இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.